பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜிஆர் கேமரா உருப்படவே மாட்டான். அவன் உருப்புறது கஷ்டம். அவனை அடிச்சு முதல்ல துரத்தி விடுங்க. அந்த வியாபாரம் எவன்டா ஓட்டு போகிறது நாய்க்கு பரதேசிக்கு அவனை வெளியாக்குங்கடா. அவன் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் மாதிரி வந்து இப்போ புகை அடிச்சுட்டு இருக்கான், புகை போட்டுட்டு இருக்கான். முன்னாடி கமருதீன் புகை போட்டான், இப்போ இவன் புகை போட்டுட்டு இருக்கான். எதுக்கு புகை போடுற நீ? புகை போடுற நிறுத்துறா அதான் சொல்லுப்பான். அவருக்கு அது வடச்சென்னை பாஷையில் அடிச்சுட்டு போயிட்டாரு. புள்ளிப்பே போடா, டே போடா தம்பி போடா, சின்ன பையில எப்ஜே அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டாரு. வேகமாக ஓடி இவங்களாம் எடுத்துக்கிட்டு வரும்போது இவங்க என்னென்னா வெளிலேருந்து வந்து பிடிக்கிறாங்க. பிக் பாஸ் டீமில் உள்ளவங்க இங்கே உள்ளவங்கள டீலக்ஸ் பாய்ஸ் டீலக்ஸ் பொண்ணு இருக்கு வியானவெல்லாம் பிடிச்சி போட்டு அமுக்குறாங்க. அதான் பிடிக்காதுன்னு சொன்னது. இல்லை நான் பிடிக்க வேலை பண்ணவே இல்லைங்கிறது கனி, பரதேசி கனி இருக்கு பாருங்க, ஃபேக் கனி. சும்மா நீ என்ன நீ வந்து குக்கத்து கோமலில் வந்தால் நீ பெரிய பிடிங்க, நீ அன்பு கேங்க ரெடி பண்ணுற, நீ செருப்பு பகட்டி அடிப்பாங்க பாரு. உனக்கு ஓட்டில் வரும்பா உள்ளவா, நீ நாமினேஷனில் மாட்டு உனக்கு செருப்பு பகட்டி அடிப்பாங்க. கனி உள்ளே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. எம்ஜே கெமி உள்ளே வந்து அமைக்கிட்டு இருக்கு. கெமி ஆட்டத்திலே இல்லை, நீ எதுக்கு பரதேசி உள்ளே வர? அன்பு கேங்க வந்து உள்ளே பிடிச்சிட்டு இருக்கு. அதை கேட்டதுக்கு போய் வினோத் நான் பார்த்தேன், நீ குடிச்சிங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. பிரகாஷ் ராஜ், பிரவீன் ராஜ், எப்ஜே எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இவன் வந்து புகை போட்டுருக்கான், பேசிகிட்டு இருக்கும்போது புகை போட்டுருக்கான். ஏய் பிள்ளைப்பே போடா, ரோமரு போடா, சின்ன பையல அப்படின்ட்டு. ஸோ அது எபிசோட் பார்த்தா தான் தெரியும். எப்ஜே அடக்க மாட்டான். எப்ஜே வந்து நேரம் கிழிக்கணும். விஜய் சேதுபதி இந்த வாரம் எப்ஜே நேரம் கிழிக்கலன்னு வச்சுக்கேன். விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுறதே லாய்க்கு இல்லைங்க. இருந்தாலும் சும்மா என் பேரை காப்பாற்றியோன்னு கேட்குறான். இந்த போன வாரம் கண்டிச்சு விட்டுருந்தா இந்த வாரம் ஒழுங்காக இருந்திருப்பான். சும்மா சின்ன பையன் அவன் போய் ஆதரவு வர போகிறவங்களாம் பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு பெரிய இவர் மாதிரி ஹீரோயிஸ் மாதிரி பண்ணிடுறாரு. பிடிச்சி போட்டு சேவத்தில் அடித்து தூக்குனீங்கன்னா அவனோட ஆளே கிடையாதுங்க. காமெடி பண்ணிக்கிட்டு இந்த காலேஜ் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, நான் காலேஜில் நம்ம படிக்கும் போதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, சின்ன பசங்க நான் பெரிய ஆளாக காத்திடுவேன் அப்படி எடுத்து சொருவணும்னு வச்சுங்களேன். இதில் சேவத்தில் அப்படியே அடங்கிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் சொருவத்துக்கு ஆள் இல்லை. இந்த பாலாஜி, ஆரி அந்த மாதிரி ஆட்கள் வரணும் இவனுக்கெல்லாம். ஆளை மண்டையிலையும் பாருங்கண்ணே, ரொம்ப பண்ணுறாங்க இவங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. சரி ஓகே தான், ஃபைட்டு கண்டென்ட் கொடுக்குறது ஓகே தான், அதுக்குன்னு ஒரு அளவுக்கு தான் போடணும். ஓவராக எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு பெரிய ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி கண்டென்ட் கிடையாது, ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஏன்னா ஆதிரை இந்த முட்டாள் ஆதிரை வேணா உனக்கு வந்து விழுவுண்டா. மற்ற பொண்ணுங்களாம் ஒன்று வந்து நாய்கள் மோந்து கூட பார்க்காது. ஒன்றெல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க வெளியில். ஒன்று வேறு அன்புக்கு அங்கே போய் நைட்டு நீ நல்லா இருக்கணும்டா பேசக்கூடாதுன்னு சொன்னான் சபரி. இன்றைக்கி வந்து இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இது கனி சப்போர்ட் மசல் வேறு. கனி நீ வெளில ஒரு எக்ஸ்போஸ் ஆகிட்ட, நீ வார் ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணிட்டா, நீ வெளியே ஆகிட்ட, நீ செத்த, நீ வா, நீ வா இதுக்குள்ள வா. இதில் இவன் வேறு வந்து பிரகாஷ் ராஜ், பிரவீன் ராஜ், அவன் ஒரு பரதேசி. அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவனுக்கு சும்மா ஒரு இருக்க மாதிரி அன்றைக்கி தெரியாமல் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, நீ வந்து ஒரு ஆட்டிடியூட் நல்லா இருக்குன்னு. அதை வச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கான். உள்ள திவாரே வச்சு செய்கிறாரு இவனை. எஃப்ஜிஎல்லாம் வந்து ஆளே கிடையாது. அவன் அப்படியே இதாட்டிகிட்டு இருக்கான், மணி ஆட்டுறான். இதாட்டல மணி காலில் அடிபட்டு போச்சு, நேற்று மணி உடஞ்சிருச்சு, இப்போ மணி எங்கே கையில் ஆட்டிகிட்டு இருக்கான். அதான் புள்ளிப்பே போடா தம்பி, சின்ன பையில போடா அப்படிங்கிற மாதிரி அடி துரத்தி விட்டாரு. ஆளுகளை மண்டையும் மாற எபிசோட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வந்து கேம் ஆடுறதுக்கு, பிக் பாஸ் இது பண்ணுறதுக்குலாம் வரல. ஏதோ ஹீரோயிசம் பண்ணுறேன்னு ஒரு பேரில் ஒரு 2-3 வாரத்தில் வீட்டை விட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒன்றும் தெரியாது. இந்த துஷார்லாம் எதுக்கு நிற்கிறானே தெரியல. ஆனால் வந்து உண்மையிலேங்க வினோத் வந்து அமைதியாக இருக்கான்னு பார்த்தா ஆள் பொங்கிட்டாயா. வினோத் நல்லா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டா தலைவன் வச்சு செஞ்சிடுவாங்க போல, வச்சு செய்யணும்ண்ணே. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆள் அப்படியே போடா புள்ளி சின்ன பையன்ட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க ஒன்றும் புரியலைங்க. போய் தொலைங்கடா. எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.